நான் இந்த இடத்திலே என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சவாலை விடுகின்றேன். ஏனென்றால் இன்று சவால் விடக்கூடியவர்கள் அவர்கள் மாத்திரம்தான் என்றால் இந்த மாவட்டத்திலே எங்களுடைய பிரதேசங்களிலே எங்களை தவிர வேற அரசாங்கத்துடன் சேர்ந்து செயல்படுற அவர்கள் மாத்திரம்தான். இந்த பிரதேசத்திலே நான் வரும்பொழுது சொன்னார், ஒருவர் சொன்னார் கௌரவ வியாழேந்திரன், கௌரவ இல்ல அவர் இப்ப வியாழேந்திரன் அவருடைய ஒரு நண்பர் ஒருவர் இந்த பிரதேசத்திலே வட்டாரத்தை போட்டி போடுறதாக சொல்லியிருந்தார். இந்த பிரதேசத்திலே வியாழேந்திரன் அவர்களே சிறையிலே இருக்கிறார். ஊழல் மோசடி குற்றச்சாட்டு. வியாழேந்திரனே சிறையிலே இருக்கும் பொழுது வியாழேந்திரனுடைய நண்பர் இந்த வட்டாரத்தை போட்டி போட்டு என்ன செய்ய போகிறார் என்பதை எங்களுடைய மக்கள் உணர்வு. இந்த தேர்தலிலே இந்த பிரதேசத்திலே எங்களுடைய கட்சி சின்னத்தை தாண்டி இந்த மாவட்டத்திலே படகு சின்னத்தை ஒரு சிலர் போட்டி போடுறாங்க. இந்த பிரதேசத்தை ஒட்டுமொத்த பிரதேசத்திலே அவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்கிறேன். ஏனென்றால் இந்த பிரதேசத்திலே மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை பாராளுமன்றத்தை எடுத்து சொல்வதாக இருந்தால் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும் கட்சிக்கு மட்டும்தான் நீங்கள் வாக்களித்தால் பாராளுமன்ற உறுப்பினராக மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்துக்கு கொண்டு செல்லலாம், ஏன் மாவட்ட மட்டத்துக்கு கொண்டு செல்லலாம். ஆனால் படகு சின்னத்துக்கு போடுற ஒவ்வொரு வாக்கும் சிறைச்சாலைக்கு உங்களுடைய செய்தியை சொல்ற ஒரு வாக்காக மாத்திரமே தான் அமையும். ஏனென்று சொன்னால் சகோதரர் வியாழேந்திரன் அவர்கள் சிறையில் இருக்கின்றார்கள். எங்களுடைய சிறுமேசன் ஐயா மறைமுகமாக சொல்லியிருந்தார் 21ஆம் தேதி முதல் அந்த கட்சியுடைய இன்னொரு தலைவர் அவர்களையும் சிறையிலே அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. மற்றது கருணா, அவரை பற்றியெல்லாம் நாங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தேர்தலுக்கு முறை எங்கேயாவது வரியிலப்படுத்திருந்தார், அவரை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வகையிலே இந்த இடத்திலே நான் ஒரு சவால் ஒன்றை விடுக்க விரும்புகிறேன். அதாவது என்பிபியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு இந்த பாராளுமன்ற அவர்கள் வரப்போகின்றது. 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி பாராளுமன்ற அமர்வுகள் இருக்கின்றது. முடிந்தால் வடக்கு கிழக்கை சேர்ந்த இல்லாட்டி இந்த நாட்டிலே எங்கேயாவது இருக்கும் ஒரு தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த கிழமை இந்த வாரம் முடிந்தால் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நான் பிரதமரிடம் சில கேள்விகளை கேட்கின்றேன். எங்களுடைய காணாமாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது, நான் அந்த கேள்வியை பிரதமரிடம் கேட்கின்றேன். எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய விடுதலை எப்ப செய்வீர்கள், நான் பிரதமரிடம் அந்த கேள்வியை கேட்கின்றேன். எங்களுடைய மாகாண சபை தேர்தல் எப்ப நடத்துவீர்கள், அந்த கேள்வியை நான் பிரதமரிடம் கேட்கின்றேன். எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை வழங்குவதற்கான ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவது எப்ப நீங்கள் செய்வீர்கள், அந்த கேள்வியை நான் இந்த வாரத்திலே பிரதமரிடம் கேட்கின்றேன். முடிந்தால் என்பிபியை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த வாரத்திலே பிரதமரிடம் ஒரு கேள்வியை எழுப்பட்டும். இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் கைதிகளை பற்றி முடிந்தால் ஒரு கேள்வி எழுப்பட்டும். தமிழ் மக்களுடைய உறவுகளை காணாமல் தேடிக்கொண்டிருக்கிற தமிழ் மக்களுடைய சார்பிலே இருந்து தமிழ் மக்களுடைய வாக்காள பாராளுமன்றத்துக்கு சென்ற ஒரு என்பிபி அரசாங்கத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் முடிந்தால் அந்த பிரதமரிடம் கேள்வி கேட்கட்டும். அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம், அவருடைய நிலையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். ஆனால் செய்ய முடியாது. வெறுமனே வாய்மூடியலாகவே இந்த பாராளுமன்றத்தை இருக்கிறதுக்காகத்தான் அந்த நபர்களை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே பாராளுமன்றத்திலே பேசுவதற்கே சந்தர்ப்பம் இல்லாதவர்களை இந்த பிரதேச சபையிலே உங்களுடைய சார்பிலே அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை எங்களுடைய மக்கள் உணர வேண்டும். அந்த வகையிலே எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி எங்கள் மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்துக்கு வாக்கை போட்டு இந்த போரதீவு பற்றினுடைய அதிகாரத்தை எங்களுடைய கரங்களை பலப்படுத்தும் வகையாக இந்த அதிகாரத்தை தர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.